இப்போலாம் என்னன்னு தெரில. ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, தூக்கன்றதே சரியா வர மாட்டேன்து. ஏதேதோ தாட்ஸ் அப்படியே மைண்ட்ல போட்டுட்டு ஓடிட்டே இருக்கு. சரி, நம்மளும் அந்த பக்கம் படுத்து தூக்கம் வரும், இந்த பக்கம் படுத்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தலைய வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துட்டு இருப்போம். நான் என்ன மட்டும் தான் யோசிச்சா ஜென்ரலாவே என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி, நான் கேட்குற பீப்புளும் சரி, இல்ல எல்லாருமே சரி, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இந்த தூங்குற நேரத்தில் தான் வரும். மித்த நேரம் வந்துட்டு பெருசாக வராது. தாட்ஸே வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வராது. ஆனால் நைட்டு நம்ம அந்த ஸ்லீப் ஸ்டேட்டில் பார்த்தீங்களா, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம தூங்குறக்கா படுத்திருப்போம், கொஞ்சம் கண்ணை மூடி இருப்போம். ஆனால் என்னென்னமோ தாட்ஸ் வரும். லைக் வந்துகிட்டே இருக்கும். சைமல்டேனியஸ்லி மாற்றி மாற்றி ஒரு லைக் வாட்டர் ஒரு ஃப்ளோ மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யா, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டுனா இட்ஸ் ஓவர் திங்கிங். அதுக்கு முன்னால் வெல்கம் டு நெஞ்சோட நிறம். இது உங்கள் ஆதித்யா. ஸோ இதுக்கு முன்னே பேசின டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் எப்படின்னா எல்லாமே ஆக்சுவலி பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தது. ஒன்று மட்டும் சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு டாபிக் ஒன்று பேசணும். ஸோ அது உங்களை கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஓவர் திங்கிங். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொன்னோம், நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லா விதமான டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம், பட் எஸ்பெஷலி ஆன் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த ஓவர் திங்கிங்ன்ற ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நம்மள எல்லாத்துக்குமே இந்த கண்டிப்பாக இருக்கும். நம்ம மார்னிங்கில் ஒரு தாட்ஸ் நினச்சிருப்போம், பெருசாக தாட்ஸ் வராது, பட் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் நைட்டு நம்ம அந்த தூங்குற ஸ்டேட்டில், அந்த ஸ்லீப் ஸ்டேட்டில் என்னென்னமோ தாட்ஸ் வரும். அன்றைக்கி தான் வந்துட்டு லைக் இதுக்கு மேலே எப்படி பண்ணியிருந்தோமே, லைக் பாஸ்ட் பற்றி யோசிப்போம், சன்னா பற்றி ஃப்யூச்சர் பற்றி யோசிப்போம். இதுக்கு பதிலாக எப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அந்த மாதிரி தாட்ஸ் வரும். இன்னைக்கு அவன் அப்படி நினச்சா இல்லை தப்பா, இல்லை அவள் அப்படி நினச்சால சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தாட்ஸ் வரும். அந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? லைக் நானுமே இது நாள் வரைக்கும் யோசிக்கல, பட் இன்றைக்கி உங்களுக்கு டாபிக் கொடுக்கறதுக்காக யோசித்தேன். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜிக்கலி ஓவர் திங்கிங் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, டிப்ரெஷன்னாலேயும் இல்லை ஆங்ஸைட்டினாலேயும் இல்லை இதான் அதர் கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருந்தால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் காரணம் கிடையாது, ஜென்ரலாகவே நார்மலான பீப்புளுக்குமே கூட ஓவர் திங்கிங் வரலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுற யாரையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, ஃபேமிலியும் சரி, ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களால பண்ணாமல் இருக்க முடியாது. பிகாஸ் இது வந்துட்டு நம்மளோட கையில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ தாட்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸ்லி வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது கிடையாது, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மெதுவாக பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு 2 கேட்டகரிஸ் அப்போ பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூமினேஷன் அண்ட் செகண்ட் ஒன் ஒரியிங். இந்த ரூமினேஷன் என்னென்னா, இந்த பார்ட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யுவர் பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் நடந்த விஷயம், ஒரு பாஸ்ட்டில் நடந்த உங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான நிகழ்வாக இருக்கலாம், இல்லாட்டினா பாஸ்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு அஷேம் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போன ஒரு ரிலேஷன்ஷிப்போ உங்களை விட்டுட்டு போன பிரேக்கப்ஸோ எனிதிங், எனிதிங் குட் பி, எதனாலும் இருக்கலாம். ஸோ உங்களை டான் பண்ணுற அந்த பாஸ்ட் தாட்ஸ். ஸோ அதுதான் அந்த ரூமினேஷன் பார்ட்டில் வருது. அன்வரியிங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்ட் பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சர் பற்றி யோசிப்போம். ஓகே, நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் ஓகே இந்த வேலை இருக்குது, இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கலாம், இது விட ஹை பேக்கேஜில் எங்கே கிடைக்கும், ஸோ எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் எனக்குலாம் தாட்ஸ் நிறையா வரும். ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி தான். ஸோ ஃப்யூச்சர் பற்றி யோசிப்போம், என்ன வீடு வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம். ஸோ சிங்கிள் பீப்புள்னால் எப்போ நம்ம கல்யாணம் ஆகும் அப்படி யோசிப்பாங்க. இது மாறினா ஐயோ என்னடா என் ஒய்ஃபோ என் ஹஸ்பண்டோ போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே, இல்லை என்னோட இன்லாஸ் பிரச்சனையோ அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஸோ அதுதான் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்ற பயம், அந்த ஒரியிங். ஸோ இந்த ரூமினேஷன் அண்ட் ஒரியிங், இந்த 2 தாட்ஸும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஓவர் திங்கிங். அப்போது இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நைட் நம்ம தூங்குற நேரத்தில் இந்த மாதிரி தாட்ஸ் நிறையா வரும். ஒன்று பாஸ்ட் பற்றி அதிகமாக யோசிப்போம், இல்லாட்டினா ஃப்யூச்சர் பற்றி யோசிப்போம். யாருமே ப்ரெசென்ட் பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது யோசிச்சிருக்க மாட்டோம். தூங்க போகிறோம், பட் அதை நம்ம ட்ரை பண்ணாலும் வராது. இதுக்கு என்னென்ன காரணம்லாம் சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் வந்துட்டு கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்னாலேயோ இல்லை ஆங்ஸைட்டினாலேயோ வரலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு எக்ஸாக்டாக ரீசன் எனக்குமே பெருசாக என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்வியஸ்லி தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறப்போ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பதட்டப்படுறப்பவோ இல்லை பயப்படுறப்பவோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலும் ஆங்ஸைட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதனால் வந்துட்டு புவர் ஃபோக்கஸ் ஏற்படுது. எதுனாலையும் வந்துட்டு நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபோக்கஸில் மிஸ் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் பண்ணுற நேரத்தில் நம்மளால் ஒரு கிளியரான டிசிஷன் மேக் பண்ண முடியாது. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு மேக் டிசிஷன்ஸ். இந்த ஓவர் திங்கிங்னால உங்கள் ஆப்படைட் சேஞ்சஸ் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் டெப்ரெஷனில் ஒரு பெரிய பார்ட். ஸோ ஆப்வியஸ்லி தெரியும், டெப்ரெஸ்டாக இருக்கிறப்போ ஒன்று வந்துட்டு ஓவர் ஈட் பண்ணுவோம், அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டோம். ஸோ கம்ப்ளீட்லி ஆப்படைட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். ஸோ சாப்பிட்டாலும் சரி சில பேத்துக்கு செமிக்காது. சொல்லுவாங்களா, மனசே நிம்மதியாக இல்லை, சாப்பிட்றது எங்கே உள்ள போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்னால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் என்ன ஆகும்னா ஹெட் ஏக்ஸ் கொடுக்கும். அதாவது ரொம்ப யோசிக்கிறனால உங்களை அறியாமல் தலைவலிக்கும் கண்டிப்பாக. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் மயக்கம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவர் திங்கிங்ஸான எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே அதான் சொல்லுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஓவர் திங்கிங் வச்சு. இன்றைக்கி ரொம்ப நம்ம கொலன்னு போக வேணாம் சைக்காலஜி பற்றியே, பிகாஸ் வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டு கண்டினியூ பண்ணல. அதனால் கதை ஒன்று பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இதை பார்த்துக்கலாம். ஓகே, கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு காலத்தில் ஒரு மார்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், லைக் ஒரு வெளிநாட்டில். ஓகேவா? ஸோ அந்த பையன் வந்துட்டு எப்படின்னா, ஹீஸ் அ ஓவர் திங்கர். ரொம்ப யோசிப்பான். லைஃப்பில் அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ, ஃப்யூச்சர் பற்றின பயம் இருக்கும் அவனுக்கு, பாஸ்ட் பற்றின பயம் இருக்கும், வாட் இஃப் ஒரு வேளை நடந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி முக்கால்வாசி அவனுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவன் பாசிட்டிவாக தாட் நினைக்க ட்ரை பண்ணால் கூட அவனுக்கு அது வராது ஆப்வியஸ்லி. ஸோ அவன் ஒன்லி நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் நினச்சிட்டே இருந்திருக்கான். அவன் அது நினச்சி என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு அவன் நெகட்டிவ் தாட்ஸ் உண்மையிலே ரியல் லைஃப்லேயே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே பண்ணிகிட்டு இருக்கனாவோ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நேபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு வயசானவர், அவர் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டியில் இருந்தார், இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு. ஸோ ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி வில்லேஜ்க்கு வந்துட்டாங்க. ஸோ நீ வேணால் அவரை போய் பாரு, அவர்னால முடிஞ்சதை பண்ணுவார், உனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஒரு மாதிரி யோசிக்கிறான், ஓகே நம்ம ஏன் இதை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா, அந்த வயசானவரை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு போகிறான். ஸோ ஒரு ஊர் இருக்குது, அழகான ஒரு ஊர் இருக்குது, மலைப்பிரதேசம் மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனோன்னா ஒருத்தர் இருக்கார், வயசானவர், ஒரு அழகான வீட்டில் இருக்கார், லைக் ஒரு கண்ட்ரி சைடில் ஒரு வீட்டில் இருக்கார். அப்போ அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான், இதான் என் பிரச்சனை, நான் ரொம்ப யோசிக்கிறேன், எனக்கு இந்த தாட்ஸ்லாம் ஏன் வருதுன்னு தெரியல, லைக் நானே கண்ட்ரோல் பண்ணால் கூட என்னால் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். ஒன்லி நெகட்டிவ் தாட் தாங்க வருது, எங்கெங்க பாசிட்டிவ் தாட் வருது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு சொல்கிறாரு சிம்பிளாக ஒரே வார்த்தை, இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு நான் டேரக்டாக சொல்ல போகிறது கிடையாது, நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ பண்ணு, நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு. ஓகே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஒரு கையில் வந்துட்டு அவன் கையில் ஒரு கிளாஸை கொடுத்துட்டு அந்த ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொடுத்துட்றாரு. இந்த கிளாஸில் இருக்க தண்ணியை நீ என்ன பண்ணுறனா ஊர் ஃபுல்லாக சுற்றி வர, லைக் இங்கேருந்து ஆரம்பித்து ஊரோட எண்டு போயிட்டு அகெயின் திரும்ப இங்கே வந்து நீ வரணும். வரக்குள்ளையும் கிளாஸில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாது, சிந்தா நீ அவுட் ஆகிடுவ அப்படின்றாரு. இவன் வந்துட்டு ஐயோ சரி ஓகே ஃபைன், இது சின்ன வேலை தான் பார்த்துப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறான்னா கிளாஸில் வாங்கிட்டு போயிடுறான். அவனும் போயிட்டு திரும்ப வந்துடுறான், தண்ணி கொட்டவே இல்லை. அவரும் பார்த்துட்டு கேட்குறாரு, தண்ணி ஏதாவது கொட்டுச்சா அப்படிங்கும்போது, தண்ணி கொட்டவே இல்லை பார்த்தீங்களா, நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்றான். அவர் கேட்குறாரு, இதெல்லாம் ஃபைன், நீ போகிறப்போ நீ வந்துட்டு ஊருக்குள்ளே தான் போயிருப்ப, ஆளுங்களெல்லாம் பார்த்துருப்பல்ல, ஏதாவது நாய் குலைச்சிச்சா, அதுக்கப்புறம் யாராவதும் செல்லாம் சேல் பண்ணாங்களா, செல்லர்ஸ்லாம் சேல் பண்ணாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லையே எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலையே, லைக் நாய் குலைச்ச மாதிரியும் கேட்கல, எனக்கு யாரும் பக்கத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை, ஏன்னா நான் கிளாஸை மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ணி போனேன், அது சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு எனக்கு இது பெருசாக தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார் சிரிச்சுட்டு, இது மாதிரி தான் உன் லைஃப்பும், நீ பாஸ்டையும் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுன்னா உன் மைண்ட் இப்படி தான் இருக்கும், கம்ப்ளீட்லி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ரெசன்ட் மூமெண்ட் அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறியோ அதை மட்டும் நீ நடக்க போதுன்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. லைக் எப்படி நீ இந்த கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணி தண்ணியை சிந்தக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்த பார்த்தியா, அதே மாதிரி இப்போ இந்த தற்சமயம் நடக்குதோ அதை மட்டும் வாழ்க்கையில் எடுத்துக்கோ, பாஸ்டையோ ஃப்யூச்சரையோ பற்றி யோசிக்காத. பாஸ்ட் முடிஞ்சு பண்ண விஷயம், ஃப்யூச்சர் வரும்போது பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, அதுவும் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ அப்படின்ற போது நீயே யோசிக்கிற அப்படின்றாரு. அவனுக்கும் ஆமாம் இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்னது, நான் ஃபோக்கஸ் பண்ணனால தான் என்னால் தண்ணியை சிந்தாமல் கொண்டு வர முடிஞ்சது, இதே வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருந்தா தண்ணி ஆப்வியஸ்லி கீழே கொட்டியிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, போகும்போது குழப்பத்தோட பண்ண மார்க்கோ வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் ஓவர் திங்கிங் பண்ணுறதை மொத்தமாக நிப்பாட்டினான்.
ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுனா அது ப்ரெசென்ட். நம்ம ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட பாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ ஃபோக்கஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில் இருக்க இந்த பியூட்டிஃபுல் ப்ரெசென்ட் அப்படின்ற அந்த ப்ரெசென்ட்டே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ரெசென்ட் நல்லா மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ மிஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இருக்கனால தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது. நடக்கட்டுமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பற்றி ஒரி பண்ணாமல் இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், லைக் ஒரி பண்ணாமையோ யோசிக்காமையோ இருக்கிறது. பிகாஸ் நானுமே அப்படி தான் அவங்கள மாதிரி தான். ஸோ ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஓகே, இன்றைக்கி இதுதான் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதோட சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், அதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். மறக்காமல் இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு வீக்லேயும் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே நைட் 10 PM ரிலீஸ் ஆகும். மறக்காமல் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். Until that, signing off. I'm your Aditya. Take care. Bye bye.